அனைவருக்கும் வணக்கம். செருப்பு ஏற்படுத்திய பரபரப்பு. சீனாவில் லியோ அப்படின்ற ஒருத்தன் வாழ்ந்துட்டு வரான். அவனுக்கு மீன் பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் மீன் பிடிக்கிறதுக்காக வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஆற்றுக்கு போகிறான். ஆற்றுக்கு போயிட்டு சரி செருப்பு பக்கத்தில் வைக்க வேணாம், எதுக்கும் சேஃப்டிக்கு கொஞ்சம் தள்ளி வச்சிடலான்னு சொல்லிட்டு செருப்பை கொஞ்சம் தூரமாக கழட்டி விட்டுட்டு அவன் போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கான். அன்னைக்கு அதிர்ஷ்டம் அவன் 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 பக்கமாட்டுக்கு நிறைய மீன் பிடிச்சிட்டான். மீன் பிடிச்சிட்டு வரான். வரும்போது அவன் செருப்பை சுற்றி கும்பலாக இருக்குது. அதனால அவன் என்ன பண்ணுறான்னா, சரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு, என்னன்னு போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போகிறான். அங்கே போய் பார்த்தா ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது கண்டிப்பாக ஒரு பொண்ணோட செருப்பாக தான் இருக்கணும், அந்த பொண்ணு மாமியார் கொடுமை தாங்க முடியாமல் வேணால் உளுந்து இறந்துருக்கலாம். இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொரு கதை இழுத்து விடுறாங்க. அப்போ அப்போ தான் லீவுக்கு புரியுது, ஓ அப்போ இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவன் பேசாமல் போயிட்டு தன்னோட செருப்பு போட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ சில பேர் ஓ இதுதான் கதையா அப்படின்ற மாதிரியும் பார்க்குறாங்க. இது இவனோட செருப்பா, நம்ம என்னென்னமோ நினச்சோமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க. இதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட அதை பற்றி ஒரு பெரிய விஷயம் உருவாக்குவாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நன்றி.